Blessing and the bread. Sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep these commandments which he is give them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to the souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. தன் அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலின் புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தின் நினைவு கூறுதலை அவர்கள் அதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தி வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். கிவ் யூஸ் திஸ் டே யுவர் டெய்லி பிரெட். வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். அண்ட் forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 Chronicles 29, chapter 1 to 36, verse 1. எசேக்கியா 25 வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். சகரியாவின் குமாரத்தியாகிய அவனுடைய தாயின் பெயர் அபியாள். Ezekiel began to reign when he was 25 and 20 years old, and he reigned 9 and 20 years in the Jerusalem. And his mother's name was Abijah, the daughters of the Zechariah. வசனம் 2. அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். And he did that which was right in this sight of the Lord, and according to all this David his fathers had done. வசனம் 3. அவன் தன் ராஜ்யத்தின் 1 மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து, he in this first year of this and began in this first month, and opened the door the house of the Lord, and repaired them. வசனம் 4. ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வரச் செய்து, and he bowed
forgot in this feast, and these Levites and greater them in getter into the eastern street. வசனம் 5 அவர்களை நோக்கி, லேவியர்களே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்கள் பரிசுத்த பணி கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தில் பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து வெளியே கொண்டு போங்கள். And said unto them, Hear him, ye Levites, and now and yourselves and the sanctify now and yourselves and the sanctify the house of the Lord and God of your the Father, and carry forth this weakness out of this holy place. வசனமாறு, நம்முடைய பிதாக்கள் துரோகம் பண்ணி நம்மை தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து அவரை விட்டு விலகி தங்கள் முகங்களை கர்த்தருடைய வாஸ்தலத்தை விட்டு திரும்பி அதற்கு முதுகையை காட்டினார்கள். For your fathers have the trespassed and the done and that which was an evil in the sight of the Lord your God, and have forsaken him, and have turned away the foes and from his habitation of the Lord, and turned their backs. வசனம் 7 அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலே இஸ்ரவேலின் தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்தாமலும் தூபம் காட்டாமலும் விளக்குகளை அணைத்து போட்டு மண்பாண்டத்தின் கதவுகளையும் பூட்டி போட்டார்கள். Also they have shut up these doors of this porch, and put out of the lamps, and I have not done prawn incense, near and offered prawn offerings in the holy place unto the God of the Israel. வசனம் 8 ஆகையால் கர்த்தருடைய கடும் கோபம் யூதியாவின் மேலும் எருசலேமின் மேலும் வந்து அவர்களை நீங்கள் உங்கள் கண்களினாலேயே காண்கிறபடியே துயரத்துக்கு திகைப்புக்கும் பழிப்புக்கும் ஒப்பு கொடுத்தார். Wherefore the word of the Lord and was upon the Judah and Jerusalem, and he delivered them to the trouble, to the astonishment, and to the as ye see with your eyes. வசனம் 9 இதோ இது நிமித்தம் நம்முடைய பிதாக்கள் பட்டயத்தினாலே விழுந்து நம்முடைய குமாரர்களும் நம்முடைய குமாரத்திகளும் நம்முடைய மனைவிகளும் சிறையிருப்பிலே அகப்பட்டார்கள். For lo, your the fathers have fallen by this sword, and your sons and your daughters and your wives are in the captivities for this. வசனம் 10 அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய உக்கிர கோபம் நம்மை விட்டு திரும்பும் படிக்கு அவருடனே உடன்படிக்கை பண்ண என் மனதிலே நிர்ணயித்து கொண்டேன். Now it is this and mine heart to the make a covenant with the Lord God of the Israel, that is an fires where my turn away from you. வசனம் 11 என் குமாரரே, இப்பொழுதும் அதிசயர யுதயுங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கு தூபம் காட்டுகிறவர்களும் இருக்கவும் உங்கள் அவர் தெரிந்து கொண்டார் என்றான். My sons, be and not now and negligate for this Lord and hate and chosen you are this stand before the him to the serve him, and that he shall and minister unto him and burn incense. வசனம் 12 அப்பொழுது கோகாத் புத்திரரிலே அமாசேயின் குமாரன் மாகாத்தும் அசீரியாவின் குமாரன் யோவேலும் மோரியாவின் புத்திரில் அப்தியின் குமாரன் கிசும் எகோவின் குமாரன் அசிரியாவும் கொர்சேனியரிலே செமியாவின் குமாரன் யோவாவும் யோகியின் குமாரன் ஏதேனும். Then the Levites and arise Marsha, sons of the Azeh, and Joel, the sons of the Azariah, the sons of the Sikoteti, and Rav, the sons of the Merari, and Kis, the sons of the Abedi, and the Azariah, the sons of the Jalili, and Rav, the son great short of the Jo, the sons of the Zimeah, and the Eden, the sons of the Jo. வசனம் 13 எல்சா
எல்சாபாத்பான் புத்திரரிலே சிமிரியும் ஏலும் ஆசாப்பின் புத்திரரிலும் சகரியாவும் மத்தேனியாவும். And of the sons of the Elizabah, the Simiri, and the Zeel, and of the sons of the Asabah, the Zeberiah, the Montinia. வசனம் 14. ஏமேனின் புத்திரரில் ஏகிலும் சிமியும் எத்தூனின் புத்திரரிலே செமியாவும் ஊசியிலும் என்னும் லேவியர்கள் எழும்பி. And of the sons of the Heman, Zeu, and the Simi, and of the sons of the Siminia, and Uzil. வசனம் 15. தங்கள் சகோதரர்களை கூடி வரச் செய்து பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு கர்த்தருடைய வசனங்களுக்கொத்த ராஜாவினுடைய கற்பனைகளின்படியே கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்க வந்தார்கள். And they gathered their brethren and the sanctified themselves and come and according to the commandment of the king by the words of the Lord and to cleanse the house of the Lord. வசனம் 16. ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை சுத்திகரிக்கும்படி உட்புறத்திலும் பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தில் கண்ட சகல அசுத்தத்தையும் வெளியே கர்த்தருடைய ஆலய பிரகாரத்திலே கொண்டு வந்தார்கள். அப்பொழுது லேவியர்கள் அதை எடுத்து வெளியே கீதரான் ஆற்றண்டைக்கு கொண்டு போனார்கள். And the priest went into this in a part of this house of the Lord and cleansed it, and poured out all this uncleanness and that they found in the temple of the Lord unto this court of the house of the Lord. And the Levites and took it, they carried it out about into this broke Kidron. வசனம் 17. முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே அவர்கள் பரிசுத்தம் பண்ண துவங்கி 8ஆம் தேதியிலே கர்த்தருடைய மண்டபத்திலே பிரவேசித்து கர்த்தருடைய ஆலயத்தை 8 நாளில் பரிசுத்தம் பண்ணி முதலாம் மாதம் 16ஆம் தேதியிலே அதை முடித்தார்கள். Now they began and this first day of the first month to the sanctify, and on this 88th day of the month and come and to this porch of this Lord, and so they and sanctified this house of this Lord. And in the 80 days and in the 16th days of the first month they and made an end. வசனம் 18. அவர்கள் ராஜாவாகிய எசேக்கியாவினிடத்திலும் போய் நாங்கள் கர்த்தரின் ஆலயத்தை சர்வாங்க தகன பலிபீடத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் சமூகத்து அப்பங்களையும் மேஜைகளையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் சுத்திகரித்து. Then they and went in this Ezekiah the kings and said, and we have cleansed all this house of the Lord and the altar of the burnt offering with all these vessels and thereof, and this severed table with all these vessels thereof. வசனம் 19. கர்த்தராகிய ஆகாஸ் ராஜாவாகிய ஆகாஸ் அரசாளும் போது தம்முடைய பாதத்தினாலே எரிந்து போட்ட சகல பனிமுட்டுகளையும் முஸ்திபாக்கி பரிசுத்தம் பண்ணினோம். அதை அவைகளுக்கு கர்த்தரின் ஆலயத்திற்கும் முன்பாக இருக்கிறது என்றார்கள். Moreover, all these vessels and which kings and Asa in this age and regain did us turn away in his and transgression have we and prepared and sanctified, and behold, and they are before this altar of the Lord. வசனம் 20. அப்பொழுது ராஜாவாகிய எசேக்கியா காலமே எழுந்து நகரத்தின் பிரபுக்களை கூட்டிக்கொண்டு கர்த்தரின் ஆலயத்திற்கு போனான். Then an Ezekiah is king and rise early and gathered the ruler of the city and went up to the house of the Lord. வசனம் 21. அப்பொழுது ராஜ்ய பாரத்திற்காகவும் பரிசுத்த ஸ்தலத்திற்காகவும் யூதேயாவுக்காகவும் 7
காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் 7 ஆட்டுக்குட்டிகளையும் 7 வெள்ளை ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக கொண்டு வந்தார்கள். அவைகளை கர்த்தருடைய பலிபீடத்தில் மேலே பலியிடுங்கள் என்று அவன் ஆசாரியர்களாகிய ஆரோனின் புத்திரர்களுக்கு சொன்னான். And they brought 7 bullocks and 7 rams and 7 lambs and 7 goats for his sins and offering for this kingdom and for this sanctuary and for the Judah. And he and commandment the priest, the sons of the Aaron, to the offer them and the altar of the Lord. வசனம் 22. அப்பொழுது ஆசாரியர்கள் காளைகளை அடித்து அந்த இரத்தத்தை பிடித்து பலிபீடத்தின் மேலே தெளித்தார்கள். ஆட்டுக்கடாக்களை அடித்து அவைகளை இரத்தத்தை பலிபீடத்தின் மேலே தெளித்தார்கள். ஆட்டுக்குட்டிகளை அடித்து அவைகளின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேலே தெளித்தார்கள். So they killed and the bullocks and the son priest and received this blood and the sprinkling it and this altar and link verse. And when they and killed and these rams and they sparkled and blood upon this altar and they killed also these lambs and the sparkling this blood and upon the altar. வசனம் 23. பிற்பாடு பாவ நிவாரண பலிக்கான வெள்ளை ஆட்டுக்கடாக்களையும் ராஜாவுக்கும் சபை யார்களுக்கும் முன்பாக கொண்டு வந்தார்கள். அவைகள் மேலே அவர்கள் தங்கள் கைகளை வைத்தார்கள். And they brought from these goats for the sins offerings before the kings and the congregations, and they laid their hands upon them. வசனம் 24. இஸ்ரவேல் அனைத்திற்காகவும் சர்வாங்க தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் செலுத்துங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தான். ஆதலால் ஆசாரியர்கள் அவைகளை அடித்து இஸ்ரவேல் அனைத்திற்கும் பாவ நிவர்த்தி உண்டாக்க அவைகளின் இரத்தத்திலேயே பலிபீடத்தின் மேல் பிரேசித்தம் செய்தார்கள். And the priest and killed and them and they made an recollection with their blood upon this altar to the make atonements for all Israel for the kings and commandments that the burnt offering and the sins offering should be and made for all Israel. வசனம் 25. அவன் தாவீதும் ராஜாவின் ஞான திருஷ்டி காரணமாகிய காத்தும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் கற்பித்தபடியே கைத்தாளங்களையும் தம்புருக்களையும் புறமண்டலங்களையும் வாசிக்கிற லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் நிறுத்தினான். அப்படியே செய்ய வேண்டும் என்கிற கற்பனைகளை கர்த்தராலே அவருடைய தீர்க்கதரிசிகளைக் கண்டு உண்டாயிருந்தது. And he set the Levites in this house of the Lord with an cymbals, with an psalteries, and with his harps, and according to the commandments of the David and the God and the kings and the Nathan this prophet, for so was and these commandments of the Lord by his prophets. வசனம் 26. அப்படியே லேவியர்கள் தாவீதின் கீத வாக்கியங்களையும் ஆசாரியர்கள் பூரிக்கைகளையும் பிடித்து நின்றார்கள். And the Levites stood up with the instruments of the David and preached with his trumpet. வசனம் 27. அப்பொழுது எசேக்கியா சர்வாங்க தகன பலிகளையும் பலிபீடத்தின் மேலே செலுத்த கட்டளையிட்டான். அதை செலுத்த துவங்கின நேரத்திலே கர்த்தரையே துதிக்கும் கீதமும் பூரிக்கைகளும் இஸ்ரவேலிலே ராஜாவாகிய தாவீது ஏற்படுத்தின கீத வாக்கியங்களும் முழங்கத் தொடங்கினது. And Ezekiel commandments to the offer this and bronze offering upon this altar. And when the bronze offering began the song of the Lord, and began also with his trumpet and with his instruments and ordinate by the David kings of the Israel. வசனம் 28. கீதத்தை பாடி பூரிக்கைகளை ஊதி கொண்டிருக்கையில் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி தீருமட்டும் சபையர்கள் எல்லோரும் பணிந்து கொண்டார்கள். And all the congregation worshipped, and the singer and song and the trumpet sounds, and all the sun continued in unity until the bronze offering was unfinished. வசனம் 29. பலியிட்டு தீர்ந்தபோது ராஜாவும் அவனோடு இருந்த அனைவரும் தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். And when they had made and the end of the offering, the kings and all that were and preached it is and abode
themselves and the worship. வசனம் 30. பின்பு எசேக்கியா ராஜாவும் பிரபுக்களும் லேவியரை நோக்கி, நீங்கள் தாவீதும் ஞானதிஷ்டிக்காரனாகிய ஆசாப்பும் பாடின வார்த்தைகளினாலே கர்த்தரை துதியுங்கள் என்றார்கள். அப்பொழுது மகிழ்ச்சியுடனே துதிச்செய்து தலை குனிந்து பணிந்து கொண்டார்கள். Moreover, the Ezekiel the kings and these prince commandments the Levites to sing and praise unto the Lord, and it is word of the David and as of the seer, and they sing praise with and gladness, and they and about their hearts and the worship. வசனம் 31. அதன் பின்பு எசேக்கியா, அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கென்று உங்கள் பரிசுத்தம் பண்ணினீர்கள் ஆகையால் கிட்டே வந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது சபையர்கள் தகன பலிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் இஷ்டம் உள்ளவர்கள் எல்லாம் சர்வாங்க தகன பலிகளையும் கொண்டு வந்தார்கள். Then Ezekiel answered and he said, Now and have the consecrate yourselves unto this Lord, and come near and bring and sacrifice and thanks offering unto the house of the Lord, and of congregations brought sacrifice and thanks offering, and may was whereof this free head bronze offering. வசனம் 32. சபையர்கள் கொண்டு வந்த சர்வாங்க தகன பலிகளையும் தொகை 70 காளைகளும் 100 ஆட்டுக்குட்டிகளும் 200 ஆட்டுக்கடா குட்டிகளுமே. 200 ஆட்டுக்குட்டிகளும் 100 ஆட்கடா குட்டிகள் இவைகளெல்லாம் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியுமாயின. And the member of the bronze offering which the congregations brought was an truss crows and then and bullocks and 100 rams and 200 lambs. All those were for this bronze offering to the Lord. வசனம் 33. 600 காளைகளும் 3000 ஆடுகளும் பிரதிஷ்டையாக்கப்பட்டது. And the consecrated things were 600 oxen and 3000 sheep. வசனம் 34. ஆனாலும் ஆசாரியர்கள் கொஞ்சம் பேர் இதனால் அவர்களால் அந்த சர்வாங்க தகன பலிகளை ஜீவன்களை எல்லாம் அடித்து தோலரிக்க முடித்திருந்தது. அதனாலே அந்த வேலை மட்டமாகவும் மற்ற ஆசாரியர்கள் தங்கள் பரிசுத்தம் பண்ண மாட்டவும் அவர்கள் சகோதரர்களாகிய லேவியர்கள் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். தங்களையே பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள லேவியர்கள் ஆசாரியர்களை பார்க்கிலும் மனம் உற்சாகம் உள்ளவர்களாயிருந்தார்கள். But the priests were too few, so that they included not and flay all the bronze offering. Wherefore and their brethren the Levites did and helped them till this work was an end, and until this other priests had and sanctified themselves, for the Levites were more and upright in heart to the sanctify themselves than the priest. வசனம் 35. சர்வாங்க தகன பலிகளும் ஸ்தோத்திர பலிகளின் கொழும்பும் சர்வாங்க தகன பலிகள் கொடுத்த பானபலிகளும் மிகுதியாயிருந்தது. இவ்விதமாய் கர்த்தருடைய ஆலயத்தின் ஆதரனை திட்டம் பண்ணப்பட்டது. And also brown offering were in abundance with the fat of the peace offering and the drink offering forever, and bronze offering. So the serve of this house of the Lord was and sent the other. வசனம் 36. தேவன் ஜனத்தை ஆயத்தப்படுத்தினதை குறித்து எசேக்கியா ஜனங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அந்த காரியத்தை செய்யும் படியான யோசனை சடுதியாய் உண்டாயிற்று. And Ezekiel rejoiced, and all the peoples and God, and prepared the people for the things was and done shortly. That God